எங்கள் வெளியிலேருந்து வந்தவங்க சின்ன காசு அதான் எந்த ஒப்பீனியன். என்ன நாள் வந்தீங்க? நாங்கள் லண்டன் லண்டன். யா 3000 ஓரளவுக்கு பெரிய காசு தான். 3000 லண்டனுக்குள்ள 3000 ஒரு எவ்வளோ 5 பவுன் சுமார் எறிகிற காசு பிச்சை காசு போல அங்கே பக்கத்தில் இருக்கிற காசு அங்கே. என்னது யூகேல 5 ரூபா சின்ன காசா? பிச்சை காசு எறிகிற காசு பொக்கெட்டில் வச்சிருக்கிற காசா? எல்லா காசும் பொக்கெட்டில் தான் வச்சிருக்கிறது சாரே. உங்களை மாதிரி சில பேர் அந்த ஊரில் போய் இப்படியான அந்த பிச்சை காசு சின்ன காசு அப்படின்னு நினச்சி அங்கே நின்று கன்வெர்ட் பண்ணுறது. 3000 போய் நீங்கள் யூகே காசுக்கு எவ்வளோவா? அது 2 ரூபா, அது பிச்சை போடுற காசு அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்கிற அளப்பரிய ஆள் தான் அங்கே ஒருத்தன் குண்டூசி வாங்கினா கூட கடப்பாறை அளவுக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து நிற்கிறாங்க. ஆட்டோவுக்கு தேவையில்லாமல் ஆயிரக்கணக்கில் கொடுக்குறது, வீட்டு விலையை கூட்டி விடுறது, காணி விலையை கூட்டி விடுறது, வேறு என்னென்னலாம் பண்ணுறீங்க. இங்கேருந்து நீங்கள் போய் சாப்பாட்டு கொடுக்குற காசு உங்களுக்கு சின்னதாக இருக்கும், அங்கே இருக்கிறவங்களுக்கு அது பெரிய காசாக இருக்கும். சாரி கடையில் போனால் எல்லாம் அவன் சொல்கிற காசுக்கு வாங்கி கொடுத்துட்டு போகிறது. அப்போ அங்கத்த மார்க்கெட்டை நீங்கள் உடச்சிட்டு வந்துடுவீங்க. அங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? அங்கே உள்ளூராக்களுக்கும் அதே ப்ரைஸை வச்சு விற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்துடுறான். நீங்கள் ரீச்சாக்கு ஃபன்னுக்கு போயிருக்கலாம், ஆனால் அங்கே இருக்கிறவங்க பசிக்கு போனவங்களையா அவங்களுக்கு நீங்கள் சாப்பாட்டை சரியாக கொடுத்துருக்க வேணும். ஏதோ ஒரு தப்பு எங்கேயோ நடந்திருக்குது. ஏன்னா இவங்க 2-3 நாளாக நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் பிழைச்சிட்டு அப்படின்னாங்க. நீங்கள் அங்கே போனால் அங்கே ஒரு காசு உங்களுக்கு 3000 ரூபாய் அப்படின்னு நினச்சா அந்த 3000த்துக்குரிய மரியாதையை கொடுத்து அது 5000மோ 10,000மோ என்ன வேல்யூவில் அந்த காசு வருதோ அதுக்கான மரியாதையும் மதிப்பையும் கொடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கள். வெளிநாட்டிலேருந்து போகிறவர்களை நீங்கள் இங்கே இருந்து கொண்டு யூகேக்கோ இல்லாட்டி ஃப்ரான்ஸுக்கோ கனடாக்கோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது ஒரு குட்டி காசு சின்ன காசுன்னு சொல்லி நீங்கள் செய்கிற அலப்பறையால் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய கனமாக போகுது. அது மட்டும் இல்லை, 5 ரூபாங்கிறது இங்கே சின்ன காசுன்னு எப்படியா சொல்கிறீங்க? ஒரு மணித்தியால் வேலை செய்தால் இங்கே மினிமம் வேஜஸ் 12.79 13 ரூபான்னு வச்சுக்கொள்ளுங்க. 13 ரூபாக்குள்ளே 2 5 ரூபா தான் இருக்குது. ஒருத்தன் 1/2 hour செய்ய வேண்டிய வேலை ஒரு காசு 5 ரூபா உழைக்கிறதுக்கு அது உங்களுக்கு சின்ன காசு. 80ஆம் ஆண்டு 69ஆம் ஆண்டு 79ஆம் ஆண்டு நாட்டை விட்டு ஓடி வந்த ஆக்கள் நீங்கள். உங்களுக்கு எல்லாமே சின்ன காசாக தான் இருக்குமையா. வாழ்க வளமுடன். அடே ரீச்சால சட்டி பானைலாம் காலி. அப்போது முன்னுக்கு போனவன் சாப்பிட்டவன் நான் நல்லா சாப்பிட்டேன் 3 தரம் போட்டு சாப்பிட்டேன்னு ஒரு வீடியோவில் வரது இல்லையா? ஆரை பார்த்தாலும் அவள் இன்சூரன்ஸ் காரி சுதலை காட்டி சொல்கிறாள், எனக்கு இதான் 3000 கிடைச்சுன்னு சொல்கிறாள். இந்தியாவில் கிடந்தா 3500 சொல்கிறான். ஒரு பிரான்ஸ்லேருந்து வந்து 60,000 கட்டணுன்னு சொல்கிறான். எவன்டா சாப்பிட்டீங்க? அவ்வளோ சாப்பிட ஆறு சாப்பிட்டது. ஓகே, ரீச்சால் நடந்த என்னை பொறுத்த வரைக்கும் 1000 பேர் போகிற இடத்துல 5000 பேர் வந்துட்டாங்க. ஸோ சாப்பாடு முடிஞ்சிட்டு அவர் காசு திருப்பி தரேன்னு சொல்லிக்கார். ஸோ வேண்டிட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போய் சாப்பிடுங்க. ஸோ அடுத்த வருஷம் அவர் ஒரு மாவட்டமாக ஒரு பக்காவை பிளான் பண்ணி ஸோ இத்தனை பேர் தான் வருவீங்க, ஸோ இதுக்கு மேலே வராதிங்க, ஸோ ஆன்லைன் புக்கிங் தான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ ஒரு செய்வாங்க. ஆனால் பார்த்து நிறைய பேர் அங்கே போய் டிக்கெட் எடுக்க போயிருக்கீங்க. ஸோ திட்டமிடல் இல்லை. இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்க மக்களுக்கு எல்லாருக்கும் ஃபன் தேவைப்படுது, அதான் என்ஜாய்மெண்ட் தேவைப்படுது. ஸோ எங்கேயாச்சும் போய் குடும்பத்தோட ஜொலி பண்ண பார்க்குறீங்க. ஸோ நல்ல விஷயந்தான். ஸோ இது திட்டமிடல் இல்லை. இவ்வளோ பேர் போனதுக்கு காரணம் அது எதிர்பார்க்கல. ஸோ ரீச் ஆகிக்கு தான் போகும். ஓகே, பாய். ஆசைப்படலாம், பேர் ஆசைப்படக்கூடாது. 3000 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டீங்கள், 3500 ரூபாய்க்கும் போட்டீங்கள். பேப்பர் தட்டில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறீங்கள். பேப்பர் தட்டில் சாப்பிட்றதுக்கா 3500 ரூபா கொடுத்து வந்தோம்? இதுக்கு தெருக்கடையில் நின்று வடிவாக சாப்பிட்டுட்டு போகலாம் இல்லையா? 3000 ரூபாய்க்கு உண்மையாவே பெரிய ஹோட்டலில் போனால் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். அப்படி இருந்தும் உங்கள்கிட்ட வந்தா நீங்கள் பேப்பர் தட்டில் சாப்பாடு தாரீங்கள். ஏன் உங்களுக்கு தெரியாதா ஒரு நாளைக்கு இத்தனை பேருக்கு தான் சாப்பாடு கொடுக்கலாம்? உங்களுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை பேருக்கு தான் சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா? காசு ஆசையில எல்லாரையும் கூப்பிட்டு லைன்ல விட்டு இந்த பேப்பர் தட்டில் சாப்பாடை கொடுத்து முடிச்சிடலாம்னு சொல்லி சனத்தை ஏமாத்தலாம் நினைச்சு செய்தவே இல்லை. செருப்படி வாங்கினதா போச்சுது இல்லையா? ஒரு வினைத்திறனற்ற செயற்பாடுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. எல்லாருக்கும் வகுப்படுப்பீங்களா வீடுகள்ல இருந்து? அதை செய்யுங்கோ இதை செய்யுங்கோண்டு. உங்களால ஏன் அளவு கடந்து யோசிக்க முடிஞ்சது? ஒரு நாளைக்கு 300 பேருக்கு தான் சாப்பாடு கொடுக்கலாம்டா, 300 பேருக்கு தான் கொடுக்கலாம், 8000 பேருக்கு கொடுக்கலாது. 8000 பேருக்கு கொடுக்குறேன்டா, அதுக்கு பேர் அன்னதான். விளங்கிட்டா?
உணவு திருவிழா 8000 பேருக்கு செய்யலாம். நீங்க அன்னதானம் தான் கொடுக்கலாம் 8000 பேருக்கு. சரி, ஒரு 300-400 பேருக்கு தான் இது உணவு திருவிழான்னு சொல்லி நல்ல சாப்பாட்டை கொடுக்க இயலும். அதுவும் அந்த பேப்பர் தட்டுல கொடுக்கறது ஏற்கவே முடியாது. சரியா? அது உங்களோட வருமானத்தை பெருக்கிறதுக்காக நீங்கள் செய்யும் ஒரு உத்தி. சரியா? அது சரி, எங்க சனத்துக்கும் கொஞ்சம் கூட அறிவில்லை தானே இல்லையா? அவங்க 3000 ரூபாய்க்கு சாப்பாடு தாரம் பண்ண பறம் தட்டி சண்டை ஓடி போய் கடைசியில நசிபட்டு சாப்பாடு இல்லாமல் தெருவில் லைன்ல நின்று எவ்வளவு அசிங்கப்பட வேண்டி போச்சு தானே. பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு இலவசமா நான் பார்க்க விடுவேன் என்று சொல்லி அறிவிக்காத ஒரு நபர் எப்படி உங்களுக்கு நல்ல சேவையா நல்ல சாப்பாடை தருவாருன்னு நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்றதான் எனக்கு தெரியாது. நான் மறுபடி சொன்னேன், இப்படியான நபர்கள் அந்த சொல்லுவாங்களே என்ன, சாப்பிட்ட கையால காக்கா திரத்தாத ஆக்கலன்னு சொல்லி, அப்படியான ஆக்கள்லாம் நுவங்கள். சரியா? கவனமாயுங்க. சரியா? முதலமைச்சர் கனவெல்லாம் கண்டுட்டு இருந்தவங்க கடைசியா செருப்படி வாங்கினதா போச்சு. எல்லாம் நன்மைக்கு தான். கடவுள் சும்மா இல்ல. சரியா? கடவுள் சும்மா இல்ல. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு சொன்னா அதை முட்கூட்டியே காட்டிடுவார். அந்த அசம்பாவிதத்தை தடுக்கிறதுக்கு தான் இந்த வடிவில உங்களுக்கு காட்டியிருக்கிறார். எல்லாரும் அலர்ட் ஆகிக்கொள்ளுங்க. சரியா? என்ன மக்களே, ரீச்சாவில் சோறு இல்லையா, சண்டெலும்பு நாடு கேட்டு சண்டை பிடிச்சது போய் இப்போ சோறு கேட்டு சண்டை பிடிக்கிற நிலைமை. ஒரு அம்மா கத்து, சின்ன பிள்ளைக்கு 2000 ரூபா டிக்கெட் எடுக்கங்களே, அந்த பிள்ளை சாப்பிடுமாண்டு. அப்போ நான் மைத்துக்கு அந்த 2000 ரூபா காசுக்கு டிக்கெட் எடுத்தேன். பிள்ளைகளுக்கு உங்களோட வீட்டில் சமைச்சு கொடுங்களேன். புதுனம் கேட்குது. இந்த கூட்டத்துக்குள்ளே போய் மல்லு கட்டணும். நான் பிபிசிக்கு சப்போர்ட் பண்ணலை, பிபிசியும் நமக்கு சொந்தம் இல்லை, பிபிசியும் நமக்கு சொந்தம் இல்லை. நியாயத்தை தான் கதைக்கேன். சோத்துக்கு சண்டை, தமிழன் சோத்துக்கு சண்டை பிடிச்சான். உணவு திருவிழா என்னடா உணவு திருவிழா? வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, அதுதான் திருவிழா. அங்கே போய் முஷ்பாத்தி வாக்கணும். இப்போ அடிபடியா உலக நாடெல்லாம் போய் சிரிக்க போகுது. சோத்துக்கு சண்டை, ஈழத்தில் சோத்துக்கு சண்டை. எப்படி டைட்டில் நல்லா இருக்காது? இந்த உலகத்தில் வியாபாரிகள் உழைக்கிறதுக்கு 1000 திட்டம் போடுவாங்க. அந்த வலையில் சிக்கிறது நம்ம தான். அவங்க புத்திசாலி, நம்ம முட்டாள். உணவு திருவிழான்னு சொல்லி கே பாஸ்கர்னால் ஒழுங்கு செய்யப்பட்டது. ஒழுங்கு செய்யப்பட்ட உணவு நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் பேச போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீச்சாவை பற்றி தான். அதாவது ஐயா பாஸ்கர் அவர்களை பற்றி இன்றைக்கு ஒரு வீடியோ போடுவோம். அதாவது நான் உண்மையாக இதில் அவரை குறை சொல்லி குற்றம் சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இல்லை, நடந்ததும் எனக்கு கேள்விப்பட்டதும் எனக்கு ஃபோன் காலோட வந்ததும் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வீடியோக்களும். ஸோ இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முழுமையாக நான் போடையில் ஒரு கொஞ்சம் கட்டம் போட்டிருந்தேன். அதாவது உண்மையாக நாங்கள் ஒரு காலத்தில் இலங்கையில் ஒரு யுத்த பூமி தான் நாங்கள். அதாவது இலங்கையில் யுத்த பூமியில் ஒரு காலத்தில் இருக்கையில் இங்கே புலம்பெயர்ந்த தேசத்தில் நாங்கள் எங்களோட சொந்தங்களுக்கு செல்லடி விழுந்துட்டு அது விழுந்துட்டு இது விழுந்து அதில் பெற்று தான் நாங்கள் பேச்சு. ஆனால் இப்போ பார்த்தால் எங்களுடைய பேச்சுக்கள் மூச்சுக்கள் எல்லாம் மாறி போச்சு. எல்லாம் அந்த கம்பெனி இதை ஏமாற்றிட்டு, இந்த கம்பெனி அதை ஏமாற்றிட்டு, இந்த ஏஜென்சி அதை செய்துட்டான் அப்படியே நம்ம பேச்சுக்களும் தான் இப்போ போய்கொண்டிருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கு ரிச்சாவில், அதாவது இந்த ரிச்சா உணவு திருவிழா, அதாவது உணவு திருவிழாவில் நடந்த சம்பவத்தை தான் இன்றைக்கு நான் இதில் நான் வேறு மாதிரி தான் வீடியோ போடணும்னு நினச்சினேன். ஆனால் ஒரு வித்தியாசமான வீடியோ போட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். மனவருத்தத்தோடு இந்த வீடியோ பதிவிட விரும்புகிறேன். அதாவது குற்றம் என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இதை திருத்திக் கொள்ள வேணும் என்றதுக்காக தான் இந்த வீடியோ. எப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால், அது ரிச்சா முதல் உள்நுழைவு கட்டணம் 3000 ரூபீஸ் என்று தான் விளம்பரம் செய்திருக்கலாம். ஸோ அதனால் உள் நுழையிறதுக்கு வந்த இடத்துல 3500 ரூபா கூட வாங்கினார்களாம் என்று ஒரு கதை ஒன்று எனக்கு வந்துச்சு. அதற்கு பில்லும் ப்ரூவும் வந்துச்சு. இதுதான் அப்படி கொஞ்சம் நிலையில் பேர் இந்த வீடியோவில் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு ஆள் தான் 30,000 ரூபீஸ் ஃபேமிலியோட கொடுத்து நான் சாப்பிட வந்தேன், இங்கே சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டுட்டு போகணுன்றது தான் வந்தேன். இந்த 30,000 அவங்க கொடுக்காம நான் வெளியில் 10,000 ரூபாய்க்கு மகிழ்ச்சியாக சாப்பிட்டு போயிருக்கலாம். சரி, அதுதான் போனால் போது பார்த்தால் எனக்கு அந்த சாப்பாடு கிடைக்குமா இருந்து பார்த்தால் அங்கே போனால் வெறுஞ்சட்டியை காட்டுகின்றார்கள். இங்கே சாப்பாடு முடிஞ்சது, அங்கே சாப்பாடு முடிஞ்சதுன்னு வெறுங்கட்டியை காட்டி சாப்பாடு இல்லை என்ற மாதிரியான விடயத்தை சொல்லுகின்றார்கள். உண்மையாக கேட்கும் பொழுது ஒரு மனவர்த்தமான விடயம். அதாவது திருமண வீட்டுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு அழைப்புதல் தாரீர்கள் என்றால் உங்களை நாங்கள் பார்க்க வருவது உண்மைதான், இல்லை என்று இல்லை. உங்களை எவ்வளோ நேரம் உங்களை பார்ப்பது,
எங்களுக்கு பசித்தா உணவு கிடைக்குமா, அதை உணவு தருவீர்களா என்றதான் முதல் பார்ப்பார்கள். அங்கே இருக்கிறவர்கள் முதல் உணவு நீங்கள் வயிறார போட்டால் மட்டும்தான் உங்களை வாழ்த்துவார்கள், அப்படி இல்லாட்டி தூத்துவார்கள். இது இயல்பான ஒரு விடயம். அதுதான் திருமண வீட்டுக்கு தாலி கட்டுறோ இல்லையோ நீங்கள் உணவை சரியாக பரிமாற வேண்டும், சரியாக கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியமாக அந்த தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி தூத்துக்கள் மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் இன்றைக்கு இந்த ரிச்சா பாஸ்கர் அவர்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்கிற வீடியோக்களை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இதை நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இதில் அடுத்த முறை இந்த பிள்ளைகள் விடக்கூடாது. நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அத்தனை பேரை மட்டும் உள்வாங்குங்கள். அளவுக்கு மீறி நீங்கள் ஆக்களை விடுறீங்களாக இருந்தால் அது ஏதோ ஒரு வகையில் புல நடக்கின்ற அர்த்தம். இது எனக்கு தெரியல, ரிச்சா பாஸ்கர் அவர்களுக்கு தெரியுமா இந்த வாசலில் 500 ரூபா கூட வாங்குற விடயம்? அடுத்தது உணவு எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு அங்கே வேலை செய்கிறார்கள் இவருக்கு சொல்கிறார்களா? அதில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதை பார்த்து அடுத்த முறை இதை பற்றியான தெளிவான ஒரு திட்டங்களை போட்டு அந்த மக்களுக்கு வார மக்களுக்கு வயிறார, அதாவது சுருக்கி சொல்லப்போனால் கொடுத்த பணத்துக்கு உணவு கொடுக்க வேண்டும். அதுதான் சரியான ஒரு வழி. இதெல்லாம் கேட்க நீ யார் என்று நீங்கள் பக்கென்று ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய ஆக்கள் கனவேல் உண்டு. அதாவது உண்மையை சொல்ல போனால் ஒரு தினம் கேட்க போகிறதில்லை, எல்லாம் ஒழுங்காக நடந்தா. ஏன்னா மக்கள் என்னத்தை செய்தாலும் இப்போ இந்த சோசியல் மீடியாவில் தாங்களாக எல்லாத்தையும் எடுத்து வீடியோ போடுவாங்க. ஒரு பிரச்சனைனா கூட வீடியோ போட்டு விட்டுறாங்க. அப்படி கொஞ்சம் நிலையில் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏதேனும் மக்கள் தார வீடியோவில் தான் நான் போடுறேன். எனக்கு இது 2 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அண்ணன் இது ஒருக்கா வீடியோ போடுங்கோ, இப்படி பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு ரிச்சாவில், அது நல்ல மாதிரி நடக்கணும்ன்ற நல்லெண்ணத்தோட சொல்கிறாருன்னு சொன்னார். அதுக்கு பிறகு நான் இந்த வீடியோ பதிவுற நிச்சயமாக இந்த வீடியோ நான் போட்டதை வச்சு குறைக்காமல் இனிய காலங்களில் அதை சரி செய்ய வேணுமென்ற ஒரு நல்லெண்ணத்தோடு இந்த வீடியோ பதிவிட்டு கொண்டு உங்களோட விடப்படுகிறேன். மக்களே, அந்த ரிச்சாக்கு அங்கே போனாக்கள் யாரெல்லாம் போய் அங்கே நீங்கள் உணவில்லாமல் திரும்பினீர்கள், யாரெல்லாம் இந்த 3500 ரூபா கட்டினீர்கள் என்ற எல்லாத்தையும் கீழே கருத்தில் எழுதுங்க. நன்றி, வணக்கம். 32,000 ரூபா காசு புக் பண்ணி எங்களை ஃபேமிலியாக வந்தாங்க. 32,000 காசு முக்கியம் இல்லை, பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கலாருக்கு, பிள்ளை அதை விட வெளியே தண்ணி கொண்டுறாரு. வணக்கம் ரோவிலே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த ரீச்சாவினுடைய இந்த பிரச்சனை இன்னும் ஓஞ்ச பாடில்லை. அப்போ அது இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அலை அடித்து கொண்டு தான் இருக்குது. அப்போ அதுக்கிடையில் இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு வயசான ஐயா, இலங்கையை சேர்ந்தங்கிற ஐயா ஒரு ஆள் வெளிநாட்டில் இருந்து போயிருக்கிறதுங்க, பிரித்தானியாவில் இருந்து. எங்களுடைய ஆக்களுக்கு பிரித்தானியாவில் இருந்து அல்லது யூகேயில் இருந்து அல்லது இங்கிலாண்டில் இருந்து போகணும் என்று சொன்னால் எங்களுடைய ஆக்களுக்கு விளங்காது. எங்களுடைய ஆக்களுக்கு லண்டன் என்று சொன்னால் தான் விளங்கும். அந்த நாட்டினுடைய தலைநகரத்தை சொல்லித்தான் எங்கள் சொன்னால் தான் எங்களுடைய ஆக்களுக்கு விளங்கும். அப்போ பிரித்தானியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் லண்டன் தான் சொல்லுவாங்க. அது அப்படி சொல்லி பழகிட்டு ஒன்றும் செய்யலாது. அது மாதிரி தான் ஜெர்மனியையும் சொல்கிறது கிடையாது. ஜெர்மனியை ஜெர்மனி என்று சொல்கிறது இல்லை. நான் ஜெர்மனியில் இருக்கிறேன்னா அவன் ஜெர்மனியில் இருக்கிறான்னு சொல்கிறது, ஜெர்மனியில் இருக்கிறேன்னு சொல்கிறது. ஜெர்மனு அங்கே 30-35 வருஷமாக அங்கே இருந்து நேஷனாலிட்டி எடுத்து போட்டு லண்டனில் போய் இந்த பிரித்தானியாவில் போயிருக்கிறவன் கூட அதை என்னென்னு சொல்கிறது, ஜெர்மனி என்று சொல்கிறது இல்லை, ஜெர்மனு தான் சொல்கிறாங்க. அப்போ ஒன்றும் செய்யலை, அதை அப்படி சொல்லி பழகிட்டாங்க. சரி, நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். அப்போ ஐயா ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு அங்கே போயிருக்கிறேன். அவரும் அங்கே நின்றுருக்கிறார். அப்போ போயிருக்கிறேன். போயிட்டு ஐயாட்ட ஆரோ ஒரு படியன் கதைக்கிறான், பேட்டி காண்றான். அப்போ கேட்க ஐயாட்ட கண்டு சொல்கிறேன், நாங்கள் நெஞ்ச சாப்பிடைய வந்த நாங்கள் இல்லையே, நாங்கள் ஃபன் பண்ண வந்த நாங்கள் என்று சொல்கிறேன். 3,500 ரூபா எல்லாம் இஞ்சத்தி ஆக்களுக்கு பெரிய காசு உள்ளடக்கு, எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிச்சை காசு, எறிகிற காசு, இப்படி தூக்கி போடுற காசு அந்த மாதிரி சொல்கிறேன். அது அப்படி சொல்கிறேன். அது அங்கே அது 3,500 ரூபா எவ்வளோ வரும்? ஒரு பவுண்ட்ஸ் 450 ரூபான்னு சொன்னால் கணக்கு பண்ணி பாருங்க அவன் என்று சொல்லி எல்லாம் சொல்கிறேன். 5 பவுண்ட்ஸ் அது பிச்சை காசு, ரீத காசுன்னு சொல்கிறேன். ஐயாட்ட போய் பிச்சைக்காரன் பிச்சை கேட்டால் ஐயா 5 பவுண்ட்ஸ் கொடுப்பேரோ தெரியாது. நிச்சயமாக 100% கொடுக்க மாட்டேங்குது 5 பவுண்ட்ஸ் பிச்சைக்காரனுக்கு. என்ன எங்களுடைய 5 யூரோ எல்லாம் பிச்சைக்காரனுக்கு கொடுக்குறது, 5 யூரோவோ 5 பவுண்ட்ஸோ கொடுக்க மாட்டாங்க. வேணுமெண்டா 1 யூரோ அல்லது 2 யூரோ கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ நாங்கள் ஃபன் பண்ண தான் வந்து நாங்கள் சாப்பிட வரையில் என்று சொன்னால் வயசான ஆளாக இருக்கிறபடியாக கொஞ்சம் என்ன அவர்கிட்ட வயசை பார்க்க எப்படியும் ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இருக்க மாட்டேங்கிறார் வெளிநாடு போய் ஆளை பார்க்க. அப்போ கொஞ்சம் வயசானபடியாக கொஞ்சம் மரியாதையாக மரியாதை என்ன இந்த கோபம் இல்லாமல் கதைப்ப மட்டும் யோசிக்கிறோம். நாங்கள் சாப்பிட வரையில் ஃபன் பண்ண வந்தாங்கன்னா அந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி என்று அது உனக்கு தெரியுமா? ஃபுட் ஃபெஸ்டிவல் என்று தான் அந்த நிகழ்ச்சிக்கு பேர். ஃபுட் ஃபெஸ்டிவல் என்று சொன்னால் அங்கே நீங்கள் அவங்க சொன்ன அந்த தொகையை குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட அந்த தொகையை கட்டி போட்டு அங்கே போய் நீங்கள் திண்டு குடித்து பிறண்டெலும்ப வேண்டியதுதான். அதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம்.
நீங்கள் எவ்வளோ வேணுமெண்டாலும் சாப்பிடலாம். 35 ரூபா கொடுத்து போட்டு எவ்வளோ வேணுமெண்டாலும் சாப்பிடலாம். சாப்பிட்டு அங்கே நீங்கள் ஃபன் பண்ணி கொண்டு தெரியலாம். சாப்பிட்டா ஃபுட் ஃபெஸ்டிவல். ஐயா இங்கிலீஷ்லேயே அடித்து விடுறாரு. வி ஆர் கமிங் ஃப்ரம் லண்டன் தான் சொல்கிறார். ஸோ ஐயா யூ ஹேவ் டு திங்க் பிஃபோர் யூ டாக். ஸோ it was a food festival, so you have to go there for eating food. So it's not just go for a fun. விளக்குதல் ஐயா. இப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் கழிச்சபடியாக நாங்களும் சும்மா இங்கிலீஷில் அடித்து விடுவோம். அப்போ ஐயாவுக்கு என்ன பிரச்சனைன்னா ஐயா அது ஃபன் பண்ண போகிறோம். சாப்பாடு இல்லையா, சாப்பாடுக்கு போகல ஃபன் பண்ண போனேன்னு சொன்னால் போன உனக்கும் பசிக்கும் தானே. இந்த வயசுக்கு உனக்கு பசிக்கும், உனக்கும் தாகம் எடுக்கும். அப்போ என்ன செய்த நீ அங்கே அவங்க தந்த சாப்பாடை நீ அவங்களுக்கு காசை கட்டி போட்டு அந்த சாப்பாடு சாப்பிட இல்லையா, அல்லது நீ எதுவும் சாப்பாடு கொண்டு போனியா? என்ன ரிச்சாக்கில் சாப்பாடு கொண்டு போகவே இயலாது. ஒரு விளைவருக்கு வெளிநாட்டுக்காரருக்காக சில நேரம் அப்படி ஏதும் சலுகைகள் இருக்கோ அது தெரியாது. அல்லது ஐயா வெளிநாட்டில் இருந்து தானே போனவர்ன்றதுக்காக ரீச்சாக்காரர் அவரை கொஞ்சம் விசேஷமாக கவனித்தாங்களோ தெரியாது. ஏன்னா அவரும் எங்களை போல சாதாரண மனிதன், அவருக்கும் பசிக்கும், அவருக்கும் தாகம் எடுக்கும். ஆனால் அவர் சொல்கிறார் இது ஃபுட் ஃபெஸ்டிவல், நாங்கள் சாப்பிட வரையில் ஃபன் பண்ண வந்துடுறாங்கன்னு சொல்கிறார். அங்கே இருக்கிற ஆக்களுக்கு 3500 ஒரு பெரிய காசாக இருக்கும். எனக்கு எல்லாம் இது காசை இல்லைன்ற மாதிரி தான் ஐயாவோட கதை. அப்போ இந்த அளவுக்கு எவ்வளவு கேவலமாக எங்களை கதைக்கிறேன்னு பாருங்கள் ஐயா. இந்த ஐயா லண்டனில் என்னென்னு சொல்கிறேன், ஐயா லண்டன்லேருந்து தான் வந்தேன்னு சொல்கிறார். அப்போ லண்டனில் தான் பிறந்து 23 ஐயா. எலிசபெத் மகாராணி இந்த வம்சத்தில் வந்து 23 இல்லை. அவ்வளோ அப்படித்தான் ஐயாவோட கதை பேச்சுகள் எல்லாம் இருக்குது. ஃபுட் ஃபெஸ்டிவல் என்று சொல்லி பேரை வச்சு போட்டு அவங்க அங்கே கூப்பிட்டு சாப்பாடு செய்த சாப்பாடு அங்கே போன மக்கள்கிட்ட தொகைக்கு காணாமல் வந்துட்டுது. அதால் பிரச்சனை வந்துட்டுதுன்றதெல்லாம் ஐயாவுக்கு தெரியும். தெரிஞ்சு கொண்டு நாங்கள் சாப்பிட வரையில் ஃபன் பண்ண வந்து நாங்கள்னு சொல்லி நியாயப்படுத்தி கதைக்கிறன்றது வந்து இவ்வளவு மட்டத்தனமான ஒரு கதையாக இருக்குது. வயசான ஆளுன்றபடியாக கொஞ்சம் டிசிப்ளினாக கதைக்க வேண்டியிருக்குது. இதே கொஞ்சம் எங்களோட வயசான உற்றாலாக இருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு புளி போட்டு கதைச்சிருக்கலாம். திருந்துங்க ஐயா நீங்கள் எல்லாம். நீங்கள் எங்கே இனி திருந்துறது கூட வயசுக்கு நீங்கள் எல்லாம் பிரித்தானியாவில் இருந்தே திருந்தாத நீங்கள் எல்லாம் இனி எங்கே திருந்துவியல் உங்களோட வயசுக்கு? 5 வளையாத 50 வலை மாற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே திருந்த சான்ஸே இல்லை. என்ன கதைக்கிற ஏது கதைக்கிறேன்ட்டு இவ்வளவு வயசாகியும் உங்களுக்கு தெரியலை என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் என்ன வாழ்க்கை வாழ்றீர்கள்? மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் இது ரீச்சா சம்பந்தமான ஒரு பதிவு தான். எப்படி என்று சொன்னால் அந்த உணவு திருவிழா நடந்த அந்த 2ஆம் நாளும் அங்கே போயிருந்தேன் நான். உண்மையிலே அந்த ரீச்சா நிர்வாகமே எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் கூட்டம் அங்கே அதிகமாக வந்திருந்தது. அதை அதில் நாங்கள் ஆர சரி சொல்லன்னு எனக்கு தெரியலை. சில குறைகளை மட்டும் பேசி கொண்டிருக்கிற மீடியாக்களும் மக்களும் அங்கே நடந்த பிரச்சனைகளையும் நீங்கள் பார்க்கணும். நான் அங்கே நேரடியாக நின்று பார்த்த இடத்துல டிக்கெட் எடுத்தவர்களை விட டிக்கெட் எடுக்காதவர்கள் கூட அங்கே தள்ளி கொண்டு உள்ளே நுழைஞ்சதை நான் என் கண்ணால் பார்த்துருந்தேன். இதில் நான் ரீச்சா சரி பிள்ளைன்றதுக்கு அப்பால் ரீச்சா நிர்வாகம் அண்டைய நாளில் உண்மையிலேயே அது தவறை பாஸ்கரனை ஒத்துக்கொண்டு அவர் பகிரங்கமாக மக்களிடம் மன்னிப்பும் கேட்டிருக்கின்றார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு பிறகு எப்படி என்று சொன்னால் மதி மீடியாண்டு எல்லாருமே தேடிக்கொண்டிருந்தாங்க. உண்மையிலேயே மதியன் என்றவர் இதில் பிள்ளையில் அவர் எங்கே ஒரு நிகழ்வு நடந்தாலும் அந்த இடத்த போயிட்டு அதை சிறப்பிக்கிறது அவரோட வழக்கம். அதுக்கு அவர் பொறுப்பும் கிடையாது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு உண்மையை சொல்லணும் என்னென்னு சொன்னால் அங்கே வருகை தந்திருந்த ஒரு இதுக்கு சொல்லப்போனால் ஒரு 100% மக்கள் அங்கே வருகை தந்திருந்தார்கள் என்றால் 90% மக்கள் அங்கே உணவுக்காக வரவில்லை. அவர்கள் ஒரு பண்ணுக்காக தான் அங்கே வந்திருந்தார்கள். அந்த உணவு கிடைக்கல என்றதையும் பெருசாக எடுத்துக்கொள்ளல. அவங்க சரி தாங்க ஒரு பண்ணாகி போகிற ஒரு 3000 ரூபா 3500 இப்போ சாதாரணமாக எங்களோட மக்களுக்கு ஒரு நார்மலாக போயிட்டுது. அதால் அவங்க அதை பெருசுப்படுத்தவும் இல்லை. அவங்க பேசாமலே போயிட்டாங்க. ஆனால் அங்கே வந்திருந்த ஒரு 10% மக்கள் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. அதால் தான் அங்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டது. கட்டாயமாக ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லணும் என்னென்னு சொன்னால் இதில் முக்கியமாக அந்த இடத்துக்கு வருகை தந்திருந்த மக்களை விட அந்த நிகழ்வுக்கே வராமல் வெளியில் இருந்த நிறைய பேர் தான் இன்றைக்கு ஃபோனில் நிறைய விதமான மீடியாக்கள்லையும் வலைத்தளங்கள்லையும் ரீச்சாவை குற்றம் கூறிக்கொண்டிருக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்கள் வரவே இல்லை, ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சில புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறவங்களும் அதே நேரத்தில் எப்படி என்றால் இந்த மதி
மீடியா என்ற வளர்ச்சியை பிடிக்காத கன மீடியாக்களும் யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களும் வெளியில் தேவையில்லாத கதைகளை கட்டிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே எங்களோட வடமாகாணத்துக்கே இது ஒரு பெருமையானது ரீச்சாக வளர்ந்து வருது. அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணுமென்றதான் என்னோட இலக்கு. குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் மன்னிச்சு கொண்டு எங்களோட வடமாகாணத்தில் இப்படி ஒரு சுற்றுலாத்தலத்தை உருவாக்குறன்றது பெரிய விஷயம். இதை நாங்கள் அழித்து விடக்கூடாது, வளர்த்து விடணுமென்றது எங்களோட கருத்து. அண்ட் ரீச்சாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணவில்லை. ரீச்சா பஸ் எனக்கு தெரியாது, எனக்கு அவருக்கு பற்றி எனக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் எங்களோட தமிழ் பிரதேசங்கள் இப்படியான ஒரு கட்டமைப்புகள் உருவாகிறது எனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதை நாங்கள்லாம் வளர்த்து விடணும். அதை விட்டுட்டு தூத்துவது ரெண்டுவது எல்லாமே இது அவரை ஊக்குவித்து அடுத்த முறைகள் அவர்கிட்ட பிள்ளைகளை திருத்தி இதை விட சிறப்பாக நிகழ்வை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஊக்குவிக்க வேண்டியதான் எங்களுடைய பொறுப்பு. இதை விட்டுட்டு நாங்கள் யாருமே அங்கே உணவுக்காக செல்லவில்லை என்றது என்னோட கருத்து. நான் 100% அங்கே உணவுக்காக செல்லவில்லை. அதில் ஒரு பொம்பளை பிள்ளை தொதலோடு நின்று கொஞ்சம் சத்தம் போட்டு கொண்டிருந்தா அவள் சொல்லியிருந்தா, நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட மேனேஜர், என்னையா ஏமாத்துறீங்கண்டு. அம்மா எப்படியண்டா, நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எத்தனை பேர் ஏமாத்திருப்பீங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனால் இது எதிர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவம். தயவு செய்து தூற்றாமல் அவரை மீண்டும் வளர்த்து விடணுமென்று தான் நான் நினைக்கிறேன். அவரை வளர்த்து விடணுமென்றது இல்லை, அந்த சுற்றுலாத்தலத்தை வளர்த்து விட்டு தமிழனுக்கென்ற ஒரு அடையாளங்களை உருவாக்கி காட்டுங்கோ. இதைத்தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதில் எதுவும் நான் கதைச்சதில் தப்பு இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் யாருக்கும் பால் பிடிக்கிறதில்லை, எனக்கு ஆட்ட பாலையும் பிடிக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஏனெண்டா என்னட்டு அவ்வளவுக்கு எல்லாம் ஓகே இருக்குது. அதால் நான் யார்கிட்டையும் பால் பிடிச்சி கதைக்கல. அதில் முக்கியமாக மதி மீடியான்ற வளர்ச்சியை கணவருக்கு பிடிக்கல, அதால் மதியை இழுத்தாங்க. அதை போல் பாஸ்கரன் வளர்ச்சியும் பிடிக்காத நிறைய பேர் தான் இன்றைக்கு தூட்டி கொண்டிருக்காங்க. அதே போல் திரும்பவும் சொல்கிறேன், இந்த நிகழ்வுக்கு வராதவர்கள், வெளியில் இருந்தவர்கள், எந்த விதமான ஒரு ரூபா காசும் செலவழிக்காதவர்களாக இன்றைக்கு இதை பற்றி கதைச்சி கொண்டிருக்கிறீங்க. இங்கே வந்தவங்க போனவங்க அதை பற்றி கதைக்கவே இல்லை. ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம். சரி அண்ணா பாஸ்கரனை, திரும்ப நீங்கள் அடுத்த தடவை இதை பிரமாண்டமாக சிறப்பாக செய்வீங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். ஓகே. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு சோசியல் மீடியா புள்ளுக்க ரீச்சா பாஸ்கரன் என்னடா இது ரீச்சா பாஸ்கரன்னு சொல்லி நானும் பார்த்தேன். உண்மையிலே பாஸ்கரன் உண்மையிலே கொடுத்து வச்சால் தான். என்ன சொன்னால் ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஒரு லேண்டுக்கு ஒரு தன்னுடைய ஒரு பிராண்டுக்கு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் இருக்குல்ல, அதை சூப்பராக செய்துக்கிறாங்க எல்லோரும். அதுக்கு பாஸ்கரனுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கு தான். உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்கன்னா என்ன சொல்கிறது, 3000 ரூபாய்க்கு சாப்பாடு முடிக்க எனக்கு உண்மையே சிரிப்பு வந்துச்சு. 3000 ரூபாய் சாப்பாடு சொல்லிட்டு இலங்கையில் 1 கிலோ ஆட்டிறைச்சி 6000 ரூபா விற்கிறாங்களா, அதையும் தாண்டி போதும் நினைப்பேன். அப்போ நம்மாக்கள் 3000 ரூபாய்க்கு ஆட்டிறைச்சி, ஆட்டுக்கொத்து, கோழிக்கறி இதுவெல்லாம் போடும்போது நம்மாக்கள் யோசிப்பாங்களே, மச்சி ஓப்பன் த பாட்டில் வாடா மச்சி, ஒரு ஆட்டியே உள்ளதெல்லாமடா வாங்கடா என்று கொஞ்சம் பேர் கிளம்பியிருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க, நமக்கு எது பிடிக்குமோ அந்த இடத்துல போயிட்டு அப்படியே மிளக்குன்னு உள்ள தாட்டுறது, விரல் வைக்கிறது இடம் வரைக்கும் உள்ள தள்ளுவோம் இல்லைன்னு சொல்கிறேன். இங்கே ஒரு ஃபிஃபர் ரெஸ்டாரண்ட் சொன்னால் போனால் வாரவன் என்ன செய்வார், ஒவ்வொருவர் கொஞ்சமாக எல்லாத்துலையும் எடுத்து டேஸ்ட் பண்ணுவார். ஏனண்டா இதில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன், அதில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். சுற்றி சாப்பிட்டு வரும்போது அவனுக்கு வயிறு நம்பி விடும். அவ்வளோ வேர்ல்டு கூப்பை வச்சுக்கும்போது வயிறு நம்பி விடும். இது நம்மாக்கள் என்னோட ஒரு ஃபங்க்ஷன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தான் தெரியும், வடாமச்சி குடிக்கலாம்னு சொன்னால் துறந்து போத்தில் வச்சு திரும்புறதுக்குள்ள போத்தில் முடிச்சு போட்டு எங்கே போத்துலன்னா முடிச்சுட்டேன். அது போத்திலோ மதுவோ எல்லாம் அளவோடு எடுத்தாங்கன்னா வளமாக இருக்கும். ஒரு மதுவை குடிக்கும்போது கொஞ்சம் குடிச்சு அளவோடு குடிச்சு வளமோட வாழலாம். நம்மாக்கள் அப்படி அளவுக்கு மீறிச்சு குடிக்கிறாங்க. இப்போ அதில் பிரச்சனை, ஒரு
ஒரு விழா ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி இத்தனை பேர் வருமெண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை தாண்டி வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அது யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இவ்வளோ பேர் தான் வருமெண்டு ஏற்பாடு கொடுத்தது கொடுக்கும்போது இவ்வளோ பேர் வருமெண்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணால், ஆனால் அதையும் தாண்டி வந்துட்டுது. ஆனால் அதுக்கு பிறகு வந்த மக்கள் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண வந்ததுக்கு 3500 சொல்லி சொல்லும்போது சரி அதையும் நீங்கள் எடுத்து தான் வந்திருக்கிறீங்க. இல்லைன்னு சொல்லல 3500 வேணாமல் எனக்கு திரும்பி போயிலே 3000 சொல்லி விட்டு 3500 சொல்லல போனீங்க. சாப்பாடு முடிஞ்சுது. ஆனால் பாஸ்கரன் திரும்பி சொன்னது முடிஞ்சது. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னாக்களுக்கும் நீங்கள் வந்து திரும்பி போனாக்களுக்கு எல்லாருக்கும் மணி ரிவன் பண்ணுன்னு சொல்லி அதுக்கு பிறகு இருந்து கொண்டு ஆண்டு கத்துறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இதில் என் நண்பர் நாளைக்கு இலங்கைக்கு அடிக்கும் போது சொல்லியிருந்தார். அவர் போய் நல்லா கட்டுக்கண்ணு கட்டிட்டு வந்துட்டு பாஸ்கரன் இப்போ அறிவிச்சு போட்டு தானே என்னென்னு சொன்னால் சாப்பாடு நல்லா இருந்து சொன்னாக்கெல்லாம் நீங்கள் இப்போது அடியுங்க உங்களோட டிக்கெட் நம்பரை சொல்லுங்க இல்லை ஏதாவது சொல்லினா உங்களுக்கு காசை ரிஃபண்ட் பண்ணுறேன். அவர் அவ்வளவு கட்டி போட்டு போது சொல்ல போகிறாராம் சாப்பாடு இல்லைன்னு காசை வாங்க போகிறேன். இதுதான் நம்ம நாட்டில். சரியா? ஒரு மனுஷன் கனபேர் அதில் பாய்க்கு வந்த மாதிரி கதைக்கிறதுக்கு 1000 பேர் வரணும். வெளிநாட்டிலேருந்து அடிச்சுண்டு வந்து இங்கே மக்களை இங்கே அடிச்சு கொண்டுக்கிறான், அதை செய்கிறான் இதை செய்கிறான் அப்படி இப்படின்லாம். எனக்கு உண்மையை கேட்குறேன். ஒரு மனுஷன் வெளிநாட்டில் உழைச்ச காசை வெளிநாட்டிலே வச்சுக்கணும். பல பேர் இங்கே இருக்கிறாங்க. தானும் சாப்பிடாமல் மற்றவனும் கொடுக்காமல் அப்படியே இருக்கான். ஆனால் பாஸ்கரனாச்சல் கொஞ்சம் பேர் கொண்டு வந்து ஒரு கொஞ்சம் பேருக்கு இல்லை 500-600 பேருக்கு வேலை வாய்ப்பு அன்றைக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் வைக்கல இத்தனை பேருக்கு அதில் வேலை வாய்ப்பு வந்துருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு. அத்தனை பேர் குடும்பத்துக்கும் நல்லது நடக்க செய்திருக்கு. ஸோ உங்கள்கிட்ட நான் அறவா காசு வாங்க என்ன பொறுத்தவரை 3000 பெஸ்ட் எவர் ப்ரைஸ். அதுக்கு 1 கிலோ ஆட்டிறச்சி 6000 விற்கும் போது எங்கேயாவது 3000 ஒரு ஃபுஃபை வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அதுக்கு மெல்லாம் சாப்பிடாம வைக்க முடியுமா? அன்லிமிட்டடா முடியாதில்ல. அதை வச்சதில்லை. அப்போ நீங்களும் அடிபட்டு போனீங்களா? சரி சாப்பாடு முடிஞ்சதப்பா திருப்பி காசு தரணும்னு சொல்லி போனால் அப்புறம் நீங்கள் ஓகே காசு வரது பேசாமல் இருக்கலாம்னு விடலாம். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் புரிய ப்ரமோஷன் பண்ணி கொண்டுக்கலாம். பாஸ்கரனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நீங்கள் சொல்கிற உங்களுக்கு தான் நஷ்டம். சரியா? விஜயின் படமாக தான் பாஸ்கரனுக்கு நடக்குது. விஜயின் படத்தை விஜய் ஒரு நாள் ப்ரமோஷன் கொடுத்து ஓட வைக்கிறீங்கள. ஆனால் விஜயின் படம் ஒரு கொஞ்சம் நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு சின்ன டயலாக் சொன்னோடனே என்னடையும் பிஜேபி ஒரு பக்கத்தில் ஊதி ஓட வச்சிடும், திமுக ஓட வச்சிடும், அதிமுக ஓட வச்சிடும். அதனால் விஜய் வந்து டாப் ஸ்டாராக வந்து இன்றைக்கு முதலமைச்சராகவும் போய்கிட்டு இருக்கிறார். அதே மாதிரி தான் என்ன சொல்கிறது ரீச்சாவை பாஸ்கரன் செய்யல ஒரு பண்ணையை வந்து இன்றைக்கி அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா மரங்களும் எல்லா இதுகளும் மருந்து விட்டுருக்குன்னு சொல்லியிருக்கல. அந்த இடத்துல பல பேருக்கு பொறாமை இருக்கும். என்ன பொறுத்தமட்டில் ஒரு கருவா மரம் வடக்குமா அங்கே இடத்துல முளைக்குமான்ற கேள்விக்கு முளைக்க வச்சு காட்டுருக்கு. எல்லாம் முடியும் என்று நிரூபித்து காட்டுருக்கு. மனுஷனால் முடியாத ஒன்றுமில்லைங்கிற நிலத்தை எல்லாம் முளையும் காட்டின ஒரு ஆள் இது ஃபுட் ஃபெஸ்டிவலை கொண்டு வந்திருக்கு. இது வந்து எங்களோட இடத்துக்கு தேவை. அப்படி எங்களோட கலாச்சார சாப்பாடுகளோடு சேர்ந்து வெளிநாட்டு தரங்கள் வெளிநாட்டு சாப்பாடுகள் எல்லாம் எங்களோட நாட்டுக்குள்ளே இருக்குது ஒரு கொண்டாடுறது வந்து அதுக்கு உங்களுக்கு குறைஞ்ச விலையில் தாரன்னு சொல்லும்போது இவ்வளோ பேரும் வந்தான் இருக்கிறீங்க. திருப்பி காசனான்னு சொல்லிக்கிறேன். அவர் பொம்பளை பிள்ளை அப்படி பேசுது. அதை விட ஒரு ஐயா வந்து என்ன சொல்கிறது லண்டன்லேருந்து போயிருந்து போட்டு சொல்கிறார் 3000 ரூபா பிச்சை காசு 5 பவுன் முடியும்டா. ஐயா 5 பவுன் இல்லை ஐயா 3000 இப்போ 450 ரூபாண்டா எவ்வளோ 7-8 பவுனு கிட்ட வருதுயா. சரியா? நாங்கள் 20,000 இல்லையா 2500 ரூபா இல்லையா. அது இன்னும் 3000 6 பவுனுக்கு மேலே வேறு செய்யா. சரியா? இந்த 6 பவுனுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எங்களுக்கு தெரியும். எங்கே மலிவாக போட்டிருக்கு எங்கே ஆஃபர் போட்டிருக்கு பின்னேரத்தில் முரசனில் என்ன விலைக்கு விற்கிறாங்க 5:30 மணி போனால் டெஸ்கோவில் என்ன விலை 1 சம்பட்டி போட்டிருக்காங்க 2 சம்பட்டி போகிறான்னு சொல்லி தான் லண்டனில் இருக்கிறார்கள் 99% ஆக்கள் 99 இல்லைக்கா அப்படித்தான் குடும்பத்தை நடத்துகிறார்கள். அப்படி போயிட்டு அங்கேருந்து கொண்டு இது பிச்சைக்காத காசுன்னு கதையக்கூடாது. பணம் தானே ஐயா. சரியா? உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் பேசி பழகணும். சரியா? சரி பண்ணுக்கு போயிருந்தீங்க அது ஓகே. அந்த இடத்துல சில மிஸ்டேக்கள் வாரது வழக்கம் தான். எதிர்பாராத சில இதுகள் நடந்திருக்கு. அதுக்கு பாஸ்கரன் எதிர்பார்க்கல இப்படி வருமண்டு. சரியா? எவ்வளோ தூரம் மக்கள் வருமண்டு எதிர்பார்க்கல. எனக்கு தெரியும் வருமண்டு. ஏனண்டா ஒரு கிலோ ஆட்டாச்சு ஐயா 6000 கேட்க 3000 ரூபா சாப்பாடு கூட வாரம் இன்னும் நம்ம சாம் போடுவோடான்னு சொல்லி அதை விட கல்லில் இருந்து எல்லாமே இருக்கும்போது இருக்கும்.
இதுக்கு முன்னால் நான் பாஸ்கரன் விமர்சனம் பண்ணியிருக்கேன் தான். இதுக்கு முன்னால் ஒரு ஃபெஸ்டிவல் போடல அங்கே வந்து சிங்கள பிள்ளைகளை கொண்டு வந்து வச்சு அரைக்குறை ஆடையோட ஆடும்போது நான் விமர்சனம் பண்ண ஆள் நானும் ஒரு ஆள் தான். தப்பு செய்தால் தப்பு தான் அப்படின்னு நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். இது வந்து இதில் தப்பு இல்லை, பாஸ்கரன் மாரி எந்த தப்பும் இல்லை. அதை எதிர்பார்க்கல. அதுக்கு பாஸ்கரன் சொரின்னு சொல்லி திருப்பி காசு தரேன்னு சொன்னது பிறகு நீங்கள் இல்லைன்னு ஊதி கொண்டு போகிறீங்களே, ப்ரீ ப்ரமோஷன் கொடுக்குறீங்களே. அடுத்த முறை இதை விட சூப்பராக செய்த கூட அடுத்த முறை இதே இந்த ப்ரமோஷன் செய்கிறாங்க முன்னுக்கு போய் நிற்க தான் போகிறீங்க. அது நடக்கும் சரியா. எனக்கும் பாஸ்கரனுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு எந்த இதுவும் இல்லை. நல்லது நடந்தால் நல்லா நடக்கும். 3000 ரூபாய்க்கு தாரேன்னு சொல்லி சாப்பாடு இல்லாட்டி திருப்பி காசு வருதானே, வாங்கிட்டு போக வேண்டியானே. இப்போ என்ன தூரத்துலேருந்து வரும்போது சரி வந்த நீங்கள் வர போதும். அடுத்த முறை இன்னும் உங்களுக்கு நல்லா தான் செய்ய போகுது. இதை கதைச்சா நீ சம்பு தூக்குறான்னு சொல்லுங்க, சொல்லிப்பட்டு போங்கப்பா. நல்லது நடந்தால் நல்லா சொல்லித்தானே ஆகணும், கெட்டது நடந்தால் கெட்ட சொல்லித்தானே ஆகணும். ஆனால் நிறைய பேர் பேசுகிறார்கள் அந்த வார்த்தைகளை வந்து எங்களை தேவையில்லாமல் அப்படி விட்டு பழகாதீங்க. வார்த்தைகள்ன்றது போட்டால் எடுக்க முடியாத ஒன்று. அதை கொட்டி கொண்டிருக்குங்க திரும்ப ஒருத்தன் நாட்டை டெவலப் பண்ண வந்தவனையும் விட மாட்டாங்கள், நாட்டில் ஒரு நல்லது செய்வோம் விட மாட்டீங்கள், நீங்களும் முன்னேற மாட்டீங்கள், மற்றவனையும் முன்னேற விட மாட்டீங்கள். சில சொல்லுவாங்க வைக்கல் பட்டரில் ஏதோன்னு சொல்லி சொன்னால் அப்புறம் என்னன்னு சொல்லுங்க. அப்படித்தான் கொஞ்சம் பேர் இருந்து உண்டு. எங்கடா எனக்கு ஒரு ஃபோன் கிடைக்கும், எங்கடா இது கிடைக்கும், நாங்கள் கொஞ்சம் நல்லா பேசுவோமா அண்டு பேசுவீங்க சரியா. ஆகவே ரீச்சாக்கு ப்ரீ ப்ரொமோஷன் கொடுத்த எல்லாருக்கும் நானும் சார்பாக நன்றி கொடுத்துக்கொள்கிறேன். நானும் இப்போ ப்ரொமோஷன் தான் கொடுக்குறேன். ஏன்னா ரீச்சா நல்லதுன்னு சொல்ல வரேன். நான் பார்க்குறேன் அங்கே நடக்கிற பண்ணைகள், அங்கே நடக்கிற தென்னந்தோப்புகள், அங்கே நடக்கிற புதுசாக உருவாக்குற ஒவ்வொரு பயிற்சிகளும் நான் பார்க்கும்போது நம்ம மண்ணிலும் விளையுது என்றதுக்கு எனக்கு அதில் பயங்கர சந்தோஷம்தான். ஒரு மனுஷன் ஒரு காடாக இருந்த, அதாவது பாலவனமாக இருந்த இடத்த சோழவனமாக மாற்ற முடியும்ன்றது பாஸ்கரன் நிரூபித்து காட்டினதுக்கு பாஸ்கரன் உண்மையிலே செலவுத்தான். அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது சரியா. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதை காசுன்னு மதிக்காமல் கொண்டு வந்து அந்த மண்ணில் போட்டு அந்த மண்ணை டெவலப் பண்ணுறதுக்கு வரான் இல்லை. அதுக்கு நாங்கள் எப்போவுமே சல்யூட் அடித்து ஆகணும். என்ன இது நாங்களும் முன்னேற மாட்டோம், முன்னேற வந்தோடனே விட மாட்டோம். இருக்க கொஞ்சம் பேரால் தான் இன்னும் நாங்கள் அப்படியே இருக்கிறோம் சரியா. அதனால் பிழைகள் நடக்கிறது வழக்கம். அதை திருத்திக் கொள்கிறேன்னு சொல்லிட்டார். முதல் தரமும் நான் சொல்லும்போது இப்படி இப்போ நான் பாஸ்கரனுக்கு ஒரு இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னப்போ அடுத்த தரம் அதை செய்யலை. அதே மாதிரி தான் இந்த முறை இப்படி செய்திருக்கா, அடுத்த முறை இந்த தப்பு நடக்க முடியாமல் பார்த்துக்கொள்ளும். எல்லாம் ஒன்றையில் ப்ராப்பராக செய்யணும். ஒரு பிழை நடந்தால் தான் அடுத்த தரம் சரியாக நடக்கிறதுக்கான நல்ல வழியாக செய்ய முடியும். அதனால் இந்த முறை சின்ன பிள்ளைகளை அடுத்த முறை திருத்திக் கொள்ளும். அவ்வளோதான் சரியா. அதை விட்டுட்டு ஆளாளுக்கு பேசிக்கொண்டு ஆளாளுக்கு வார்த்தைகளை விடாதீங்க. வார்த்தைகளை விட்டால் பிறக்க முடியாது ஓகேயா. சோஷியல் மீடியா நல்லதுக்கு தான் இருக்குது, நல்லதை மாத்திரம் பேசுவோம் ஓகேயா. நன்றி வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிஜி. இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பரவலாக சமூக வலைத்தளங்கள் முழுக்க இந்த பேசப்படுற இதாக இருக்கிற கம்பெனி வந்து ரீச்சா நிறுவனம். இப்போ அந்த நிறுவனத்தை பற்றி எல்லாருமே தாறுமாறாவது ஒரு பரப்பி கொண்டே இருக்கிறீங்க. முதல்ல அந்த விஷயத்துக்கு வரேன். ரீச்சான்றது எப்படி வந்தது அதை பற்றி கேட்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீச்சா நிறுவனம் வந்து லிபரா என்ற ஒரு நிறுவனம் வந்து 3 பேர், அதாவது 3 ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் 3 பேரால் திறக்கப்பட்ட கம்பெனி தான் லிபரா. அதாவது லதீஷ், பாஸ்கரன், ரவி, அப்படி தான் நினைக்கும், சரியாக தெரியல. அதில் பாஸ்கரன் என்றது தான் இந்த ரீச்சா. அவங்க 3 பேரும் லிபரான்ற ஒரு கம்பெனி இங்கே ஃப்ரான்ஸில் நிறுவி, ஃப்ரான்ஸில் ஐரோப்பா நாட்டில் எல்லா இடம் நிறுவி, ஆரம்ப காலத்தில் வந்து அப்போ தான் அந்த சிம் கார்டு முதல் லைன்கள் இருந்தது. SFR, புய், கொரோஞ்சு லைன்கள்லாம் இருந்தது. நாங்கள் ஒரு சிறிய தொகையில் சிம்மை போட்டு ஒரு 10 ரூபா 5 ரூபா ரீசார்ஜ் பண்ணுற முறையை அறிமுகப்படுத்தினது அவங்கெல்லாம் முதல்ல கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினவங்க. அவங்க ரோட்டாக எல்லா இடமும் ஸ்டோன் போட்டு ஆக்கள் நிறைய பேரை வேலைக்கு வச்சு கஷ்டப்பட்டதுங்கிற வெளிநாட்டு மக்களுக்கு விளங்கப்படுத்தி அதை புரிய வச்சு, அதாவது இங்கே ஆப்பிரிக்கா நாட்டு மக்கள் சில பேர் இன்னும் அங்கே இப்போ வளர்ச்சி அடையாத ஆக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அது விளக்கம் எல்லாம் இல்லை. அவங்களுக்கு அந்த சிம்மை ஃபோனில் போட்டு இப்படி தான் சிம்மை போட்டு இப்படி தான் ரீசார்ஜ் பண்ணுறன்ற விளக்கத்தை கொடுத்து அவங்க கஷ்டப்பட்டு உருவாகி மெதுவாக படிப்படியாக வந்தது தான் இந்த லிபராண்ட நிறுவனம். அதுக்கப்புறம் 2011ஆம் ஆண்டு தான் லைக்காண்ட நிறுவனம் அலிராஜா பாஸ்கரனால் ஃப்ரான்ஸில் லான்ச் பண்ணப்பட்டது 2011. அதாவது சிம். அப்போ லிபரா எல்லாமே அடிப்படை என்னென்னு சொல்கிறது அத்திவாரம் எல்லாம் போட்டு வச்சுருக்கு. இவங்க அதே நிறுவனம், அதே சிம் விற்கிற கம்பெனியாக லிபராண்ட பேரில், லைக்காண்ட பேரில் ஃப்ரான்ஸுக்கு வந்தவங்க. அவங்களுக்கு என்ன ஈஸியாக இருந்தேன்டா, அவங்களுக்கு இந்த வெளிநாட்டுக்காரருக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குல்ல, விளங்குதா. சிம் எப்படி போடுறது, என்னென்னு ரீசார்ஜ் பண்ணுற விஷயம்லாம் அவங்க லிபரா ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டாங்க. அது அப்போவே வேறு ஊண்டிட்டாங்க சரியா. அதுக்கு பிறகு தான் லைக்கா வந்து ஃப்ரான்ஸில் 2011ஆம் ஆண்டு நிறுவுறாங்க. இப்போ அது அவங்களுக்கு இலகுவாக இருந்தது.
இப்போ அது ரெண்டும் கிட்டத்தட்ட போட்டி, அதுக்கு பிறகு போட்டியாக லிபராக லைக்காண்டு ஓடிக்கொண்டே இருந்தது. இது அவங்க 2 பேரும் வியாபார போட்டி, அது ஒரு பக்கம் இருக்கும். அதில் இப்போ எங்கட மக்கள் சில பேர் வந்து பாஸ்கரன் இயக்கத்திர காசை கொண்டு வந்து ஓடிட்டார், அல்லிராஜேஷ் பாஸ்கரன் இயக்கத்திர காசில் வளர்ந்துட்டாருன்ட்டு இந்த சும்மா அவதூறுகளை பரப்பாங்க. இயக்கத்திர காசு யாராக இருக்குன்னு உண்மையாக இயக்கத்திர காசை வச்சிருக்கிறோன்னு தான் தெரியும். அப்போ அவங்க அடிப்படையிலேருந்து வளர்ந்து வந்தவங்களை நாங்கள் குறை சொல்கிறது சரியான பிள்ளை. அது எங்களுக்கு கண்ணில் பார்க்காம எப்படி என்னென்று தெரியாமல் சும்மா பாக்கி வந்து காசு வச்சுக்கோன்னா இயக்கத்திர காசு தான் வச்சுருக்கான்னு சொல்கிறது வந்து தவறான பிள்ளை. அது நாங்கள் தமிழாக்களே அந்த என்ன சொல்கிறது, அந்த ஏறி போகிற நண்டை பிடிச்சி எடுத்து வர கதை இருக்குல்ல, அது மாதிரி தான் அதை இப்போ வரைக்கும் சொல்லி கொண்டு இருக்கோம். அதை அந்த சொல்ல வைக்க விடாதீங்க. இனிமேலும் அந்த நக்கல் கதையில் தமிழாக்களுக்குள்ளே அடிக்க விடாதீங்க. இது அதில் இருந்து அந்த லிபரா சொல்லி முடிக்கிறோம். லிபரா வந்து அந்த கம்பெனி வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு அதை ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு லிபரா விற்கப்பட்டு அந்த விற்ற தொகையிலேருந்து அந்த 3 நண்பர்களும் அவங்களோட பங்கு பிரித்து கொண்டு அவங்களோட ஒரு தொழிலை பார்க்க போனவங்க தான் அந்த லிபராண்ட கம்பெனி. அதிலேருந்து வந்தவர் தான் பாஸ்கரன். அவருக்கு ஒரு பங்கோட அவர் வந்து என்ன செஞ்சார், அவரோட பங்கு முதலீடு கொண்டு வந்து இலங்கையில் கொண்டு வந்து முதலிட்டார். சரியா, அவர் வந்து வெளிநாட்டுக்காரங்களாம் சுற்றி பறித்து கொண்டு வந்து இலங்கையில் காசு கொண்டு ஓடி வரல அப்படின்றா வெளிநாட்டுக்காரர் ஒருத்தரும் சும்மா விட மாட்டாங்க. சரியா, அப்போ உண்மையிலேயே உங்கள்கிட்ட பறித்து கொண்டு வந்தவொடனே யாராக இருந்தால் வீடியோ போடுங்க, உங்கள்கிட்ட பறித்து கொண்டு வந்து வரண்டா. அப்போ அவர் அந்த தொகையை கொண்டு வந்து தான் ஐபிசி நிறுவனத்தை தொடங்கி இந்த ரீச்சாண்ட நிறுவனத்தை, அது வெட்ட வழி காடாக இருந்தது வேண்டி அந்த இடத்துல அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிஸ்னிலேண்ட், வெளிநாட்டிலாம் டிஸ்னிலேண்ட் மாதிரி ஒரு இதை வந்து வடமாநிலத்திலே மெதுவாக உருவாக்கி கொண்டிருக்கிறது நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இப்போ கொழும்புல தான் சட்டுத்துயன்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளைகள் விளையாடுற இடம் இருக்குது, அடுத்த மில்லியனியம் ஒரு இடம் இருக்குது. அந்த சின்ன பிள்ளைகள் டிஸ்னிலேண்ட் மாதிரி சின்ன இடங்கள், அதனால் அவருக்கு கொஞ்சம் தான் இருக்குது. சரியா, அதில் நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நினைக்கிறேன் சின்ன பிள்ளைகள் இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சரியா, இப்போ இங்கே தமிழர் பிரதேசத்தில் இப்படி ஒரு இது இருக்கிற இடம் வந்து இதுதான் முதலாவது இடம். வேறு ஒரு இடத்துலையும் இல்லை. வேறு எங்களை வடகிழக்கு மாநிலத்தில் வேறு எங்கேயுமே இப்படி ஒரு நிறுவனம் இல்லை. சின்ன பாக்குகள் இருக்கொழியே இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிஸ்னிலேண்ட் மாதிரி உருவாகி கொண்டு நாளைக்கு அது டிஸ்னிலேண்ட் மாதிரியே வரலாம். டெக்னாலஜி வளர இப்போ நான் 2022 போனேன் நான் நினைக்கிறேன். அப்போ பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிற ரீச்சாக்கும் இருக்கிற வித்தியாசம் நிறைய. அப்போ பார்க்கல ஒரு சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் விளையாட்டுகள்லாம் இருந்தது, இப்போ ஏகப்பட்ட விளையாட்டுகள் இருக்குது. சரியா, என்னென்ன அவங்களாம் அதை கஷ்டப்பட்டு அவர பணத்தை முதலீடு செய்து வளர்ந்து கொண்டு வரைக்கல அதை நாங்கள் விழுத்துற மாதிரியான அவதூறு இதுகள் செய்யக்கூடாது. ஏற்கனவே ஒரு விஷயமா அந்த மிக்சர் பாக்கெட்டை விடலன்ட்டு இப்போ வெளிநாட்டிலையும் நாங்கள் தியேட்டர்களுக்கு போகிறோம், தியேட்டரில் வந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட் கொண்டு போய் விடுவானா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வெளிநாடுகளில் வர்ற புலம்பெயர் மக்கள் நீங்கள் ஒரு சிப்ஸ் பாக்கெட்டோடு உள்ளே போயிடுமா, செக்யூரிட்டி வாசலே தூக்கி வச்சுட்டு வாண்டுவான், உள்ளே கொண்டு விடவே மாட்டான். இல்லை அதே மாதிரி நீங்கள் ஒழிச்சு கொண்டு போனால் ஒழிய மற்றபடி அவன் விட மாட்டான். அப்போ அது அவன்கிட்ட போய் நாங்கள் வாதாடுறோமா அல்லது அவன்கிட்ட போய் நாங்கள் சண்டை பிடிக்கிறோமா அல்லது இந்த டிக்டாக்லேயோ அல்லது சோஷியல் மீடியாவில் போட்டு நாங்கள் அவங்கள அவமானப்படுத்துகிறோமா, அவனுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அது மாதிரி தான் அவங்களுக்கு தங்களுக்குன்ற ஒரு நிறுவனத்துக்கு ஒரு கட்டுப்பாடை வச்சுருக்காங்க, உள்ளுக்கு சாப்பாடு கொண்டு வரல, அதுக்கெல்லாம் வேண்டுங்க நம்ம கட்டாயப்படுத்தலை, விரும்பினா வேணுங்க, வேண்டாட்டி விடுங்க, அது உங்களோட பிரச்சனை. கொண்டு போகிறத நீங்கள் வச்சுட்டு திருப்பி போக்கில் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறோம். அதை கூட அவங்க பறிச்சு இங்கெல்லாம் அப்படியெல்லாம் வைக்கிறது கூட ஒன்று. நானெல்லாம் அவருக்கு கொண்டு போய் குப்பைக்கெல்லாம் போட்டுட்டு வந்தேன் நான். ஏன்னா அவனை வச்சு கொடுக்க அவன் சொல்கிறான் தான் பொறுப்பு இல்லை, நான் வைக்க மாட்டேன், நீ வேணும் வச்சு வெளியில் வச்சுட்டு போல, அது உண்ட பிரச்சனைன்றான். இல்லைங்க, அப்படி தான் இங்கே தேனாடு. அப்போ அதே ஒரு கட்டமைப்போட ஒரு வளர்கிற ஒரு நிறுவனத்தை எங்கள் செய்கிறாங்கன்னு எங்களுக்கு அதை பொறுக்கலாமல் இருக்குது. என் தமிழர்களால் ஒரு நிறுவனத்தை கொண்டு இல்லாதான் இருந்து பாருங்கள். ரீச்சா நிறுவனம் ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு வெளிநாட்டில் ஐரோப்பா நாடுகளில் இருக்கிற இந்த டிஸ்னிலேண்ட் மாதிரி பெரிய பார்க்குகள் மாதிரி ஒரு தீம் பார்க் மாதிரி அதுவும் வளர்ந்து வரலைன்னா நீங்கள் இருந்து பாருங்கள், இந்த வீடியோ அழியாது இருக்கும் அப்படியே. சரி, அது கட்டாயம் வளரும். அது எங்கிட்ட தமிழன் தான் கொண்டு வரன்றதுலே நாங்கள் புறாமப்படணும். அதை புறாமப்படுறது வெளிநாட்டுக்காரன் சிங்களம் புறாமப்படலை அல்லது வேறு சகோதரங்கள் வேறு யாரும் வேறு இனத்தவரை எவனுமே அதை புறாமப்படலை. அதை புறாமப்படுத்தி அதை வீடியோ போட்டு அதை கேவலப்படுத்துறது நாங்கள் தான், தமிழர்கள் மட்டும் தானே அதை செய்கிறோம். அதுதான் எனக்கு விளங்கல ஏனண்டு. அது வளர்ந்து வர நிறுவனம், அவங்களுக்குன்ற ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது, அவங்களுக்குன்ற எல்லாம் 3000 கொடுத்துட்டு தான் உள்ளே போகிறோம். கொடுத்துட்டு போனால் அதுக்கு நாங்கள் என்ன வேண்டாலும் செய்யலாம்னு இருக்கா? இல்லை தானே, ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது தானே. உணவு திருவிழான்னு ஒன்று கொண்டு வந்தால் அதுக்கு அவரே பாஸ்கரன் ஒரு வீடியோ அவர் தொடங்கி 2ஆம் நாளே போடுறாரு, யாருமே வந்துடாதீங்க, வேண்டாம் சனத்தை காட்டி கொண்டு போகிற இவ்வளோ சனத்தங்களால் சமாளிக்க இல்லாமல் இருக்குது, தயவு செஞ்சு யாரும் இனிமேல் வராதிங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறார். அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகளாக அவர் மன்னிப்பு கட்ட ஒரு வீடியோ போடுறார், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நாங்களாம் என்னென்னு சொல்கிறேன், மக்கள் கட்டுப்பாடுலேருந்து வந்து நிறைய பேர் வந்ததால் எங்களால் சமாளிக்க முடியாமல் இருக்குது, அதால் தயவு செஞ்சு மக்களே நடந்த அசௌகரியங்களுக்கு மன்னிச்சு கொள்ளுங்கள், உங்களோட காசுகளை நாங்கள் திரும்பி உங்களோட பேங்க்லேயே போடுறோம். அதை விட நீங்கள் வந்து சாப்பிட்டு போனாக்கில் இருந்தால் கூட உங்களுக்கு திருப்தி இல்லைன்றா நீங்கள் உங்களோட மனசாட்சி படி சொல்லுங்கள், நாங்கள் அந்த காசை உங்களுக்கே திரும்ப நாங்கள் உங்களோட பேங்குக்கே போட்டுறோம். அல்லது அன்றைக்கே கொடுத்து விட்டதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, காசை வேணாம்னு கொடுத்து திருப்பி அனுப்பினாக்கள் இருக்காங்க. சரியா, அப்போ அவர் ஓப்பனாகவே சொல்கிறார் தானே, ஒரு நிறுவனத்துலேருந்து அவருக்கு என்னது, அவர் தராவிட்டு போய் அவர் கதைக்காமலே இருக்கலாம், என்னதுக்கு அவர் வந்து கதைக்கணும், நிறுவனம் இப்படி தான் செய்யுது, இவங்களோட கட்டுப்பாடு எங்கட இது எல்லாம் இப்படி தான் கூட அவர் வீடியோவே போடாமல் விட்டுருக்கலாம். ஆனால் வந்து அந்த மனுஷன் எங்கட மக்கள் தான் அந்த ஒரு முகத்தை காட்டி ஒரு வீடியோ போடுறார், மக்கள்கிட்ட அதாவது மனசால் மன்னிப்பு கேட்டு நடந்த தவறுகளுக்கு ஒரு பிழை நடக்கிறது தான், எல்லா இடத்துலையும் பிழை நடக்கிறது, பிழை இல்லாமல் எதுவுமே ஒன்று செய்யலாது, பிழை நடக்கிறது நோமல்.
வேறு அதை மன்னிப்பும் கேட்டு அதுக்குரிய பணத்தையும் உங்களுக்கு திருப்பி தரேன்னு சொல்லிட்டு இதுக்கு பிறகு நாங்கள் சோஷியல் மீடியா உங்களுக்கு போட்டு சரி நாங்கள் போட்டு நாத்திர பத்தாது இந்தியாவிலேருந்து வர வீடியோ போட்டு ரீச் ஆக எல்லாம் கிளிக்கிறாங்க. அப்போ ஒரு தமிழர்களால் உருவாகின ஒரு இதை நாங்கள் இவ்வளோ பெருமைப்பட வேண்டிய விஷயத்தை ஏன் மற்ற ஆக்கள்லாம் கேவலமாக கதைக்கிற அளவுக்கு நாங்களும் இருக்கணும். ஒரு பிள்ளை நடந்துட்டு சரி ஓகே காசு தானே அவர் தரேன்னு சொல்கிறார் வேணுங்க அது அடுத்த முறை திருவிழா நடக்கல அவருக்கு அந்த உணவு திருவிழா செய்யக்கல என்ன பிள்ளை விட்டோம்ன்றது இந்த முறை தெரியும். இது ரெண்டாவது வருஷமாக சரியாக தெரியல 2வது வருஷம்னு நினைக்கிறேன் நான். முதல் நடந்தது சிறப்பாக நடந்திருக்கு. என்ன முதல் நாள் கூட சிறப்பாக தான் நடந்து முடிஞ்சது. அடுத்த நாள் கற்றுக்கொள்ளாமல் ஆக்கள் வந்ததாலான அது சமாளிக்க முடியாமல் போயிட்டு இப்போ எங்கட ஆக்களும் என்னென்னு சொல்கிறது அங்கே போய் நாங்கள் நேர்த்தியான லைனில் நின்று அந்த பழக்கங்களே இல்லை இலங்கையில் இல்லை. ஏன்னா நான் ஒரு பேங்குக்கு போய் ஒரு ஒரு காசு மாற்றுறதுக்கு போகிறேன் நான் பின்னுக்கு ஒரு 10-15 நிமிஷமாக நிற்கிறேன். எனக்கு ஒரு காலம் 3-4 பேர் போயினோம். சரி என்னடா இது இவங்க போகிறாங்கன்னு பார்த்தா அதில் நிற்கிற ஆஃபீஸர் கூட அவருக்கு தெரிஞ்சாலே தான் கூப்பிட்டு காசு மாற்றுறார். இப்படித்தான் எங்களோட நாட்டு நிலைமை இருக்குது. அப்போ நாங்களும் வெளிநாடு மாதிரி லைனில் நின்று நேர்த்தியாகவும் போய் அதை ஒரு சாப்பாடு எடுக்கணும்னா அந்த சாப்பாடை மட்டும் இது அள்ளி கொண்டு போகிறதுங்கிறாக்கள் சரியா நடக்கிறதா. நீங்கள் கோயில் வழியாக பார்க்குறது தானே ஒரு சாப்பாடு எடுக்கிறது பதிலாக 3-4 சாப்பாடை வாங்கிட்டு ஓடுறது. அங்கே பார்த்தா எல்லா சாப்பாடும் குப்பையெல்லாம் கிடக்கும் வீணாக தான் போகும். அது என்னத்துக்கு அப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. அது இங்கே கோயிலில் சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயங்கள்லாம் இதெல்லாம். இதால் மக்களே தயவு செஞ்சு இந்த அவதூறுகளை பரப்பாங்க. எங்களில் ஒரு ஆள் ஒரு இடத்துக்கு வாராங்கன்றதை நாங்கள் நினச்சி பெருமைப்படணுமே தவிர இப்படியான அவதூறுகள் பட்ட நீங்கள் கதைக்காய்ங்க. தயவு செஞ்சு நீங்கள் அதை நல்லா கை காட்டி கூட பரவாயில்ல தூட்டாங்க. அதே நேரம் நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த ரீச்சா நிறுவனம் ஒரு தமிழரால் உருவாக்கப்பட்டது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிஸ்னி தீம் பார்க் மாதிரி அது வளர்ந்து வரலைன்னா நீங்கள் இருந்து பாருங்கள். அதுக்கு நாங்கள் இப்படி செஞ்சால் அது வளராது. எங்கட வடமாகாணத்தில் இப்படி ஒரு நடக்கணுமெண்டா இப்படி ஒரு இது வரணுமெண்டா அதுக்கு ஆதரவை நாங்கள் தான் கொடுக்கணும். வேறு யாரும் இருந்து தேவையில்லை. எங்களுக்கு எதிரி நாங்களே தான் என்ன. சரி மக்களே நான் தவறுதலாக பேசியிருந்தால் கமெண்ட் ஓப்பன் பண்ணி தான் இருக்கு வந்து பேசுங்க. உங்களோட பதிவை தெளிவாக பதிங்க. கண்ட மாதிரி மோங்காட்டான் வந்து தேவையில்லாமலாம் எழுதாங்க. இப்போ என்ன எனக்கு ஆக்களை ப்ளாக் பண்ணுற பழக்கம் இல்லை. நீங்கள் என்ன எழுதினாலும் அந்த மெசேஜ் அழிச்சு விட்டு நான் இருப்பேன் பேசாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சந்தீபம் பாய்.